ஆண்டவரே, என்ன பார்க்கிறவனுக்கு என்ன மறைச்சிட்டு நீங்க என் கூட இருக்கிறத வெளிப்படுத்துங்க. இஸ்ரவேலர்களுக்கு விரோதமாக நிற்கிற எரிகோவுக்குள் இருக்கிற ராகாப் சொல்லுகிறார், நாங்கள் பயந்து இருக்கிறோம், நாங்கள் திகில் பிடித்து இருக்கிறோம், எங்கள் இருதயம் கரைந்து போயிட்டு, எங்களுடைய எல்லாருடைய தைரியமும் அற்று போயிட்டு. யாருக்கும் உள்ளேயும் போக முடியாது, யாருக்கும் வெளியிலையும் வர முடியாது. அப்படி ஒரு சேஃபஸ்ட் ஜோன்ல இருந்தவள் சொல்லுகிறாள், எங்களுக்கு திகில் பிடித்திருக்கிறது. எனக்கு மட்டும் இல்ல, இந்த கோட்டைக்குள்ள இருக்கிற அத்தனை பேருக்கும். இது ஏன் பிடிச்சிச்சுன்னா, 2 வார்த்தை 9வது வசனத்துல சொல்ல, கர்த்தர் உங்களுக்கு, 10வது வசனத்துல கர்த்தர் உங்களுக்கு முன்பாக. இந்த வார்த்தையை இந்த காலையில ஆவியானவர் திடீர்னு ஞாபகப்படுத்தி உணர்த்தின காரியம், என் கூட இருக்கிறது கர்த்தர் என்பது சத்ருவுக்கு தெரிந்தால் போதும், எப்பேற்பட்ட பெரிய சத்ருவானாலும் எனக்கு முன்பாக இல்லாமல் போவான் என்று விசுவாசிக்கிறவங்க மாத்திரம் சத்தமாய் ஆமென் என்று சொல்லுங்க பார்க்கலாம். சத்ரு அறியணும், என் கூட கர்த்தர் இருக்கிறதை சத்ரு அறியணும். ஆமென். இன்னைக்கு ஒரு காரியத்துக்காக நீங்க ஜெபிக்க போறீங்க. என்ன ஜெபிக்க போறீங்க? ஆண்டவரே, எனக்கு முன்னாடி இருக்கிற தடைகளுக்கு, எனக்கு முன்னாடி இருக்கிற போராட்டங்களுக்கு, என்னோடு எதிர்க்கிறவர்களுக்கு என்னை காண்பிப்பதல்ல, நீர் என்னோடு இருப்பதை காண்பிப்பீராக. நீர் எனக்கு பக்கபலமா இருப்பதை காண்பிப்பீராக. என்னை நடத்துகிறதும், எனக்கு முன் இருப்பதும், எனக்காக யாவற்றையும் செய்வதும் கர்த்தர் என்பதை மாத்திரம் எனக்கு முன் இருக்கிற சத்துருக்கள், தடைகள், போராட்டங்கள் அறியுமானால், எத்தனை பேர் இந்த காலை நேரத்தில் விசுவாசிக்கிறீங்க? ஜெயம் அவர்களுக்கு அல்ல, ஜெயம் எனக்கு தான் சொல்றவங்க மாத்திரம் ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம்.